அது இப்ராஹிம் நபி சொல்கிறார் பாருங்க, எவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு தம் நம்பிக்கையை இணை வைப்பு எனும் அநீதியால் மாசுபடுத்தவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு, மேலும் அவர்களே நேர்வழி அடைந்தவர்களா. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? ஈமான் கொள்வது ஒரு மேட்ரு இல்லைப்பா. இப்ராஹிம் நபியோடைய சமூகமும் என் மேலே ஈமான் கொண்டு தான் இருந்துச்சு. ஆனால் அதோடு சேர்த்து இணை வைப்பு எனும் அநீதி, அல்லசீன யூமினூன வலம் யல்பிசு ஈமானஹும் பிசுல்மின் உலாயிகா லஹும் ஆமனு வஹும் முஹத்ததுன். இதே நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, எனக்கு குரானு அரபியில் ஓத தெரியாதுன்னு நினச்சிக்கிறேன். நாம் யூஸ் பண்ணுறது சாம்சங் நோட்ஸு. இதில் ஃபாண்ட்டு மாறிடும். அது ஜபரை ஜேராக்கிரும், ஜேரை ஜபராக்கிரும். நாங்கள் ஆயத்தர் எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கிங்க, நான் இந்த சாம்சங் நோட்ஸில் இதில் பேஸ்ட் பண்ணேன்னா படிக்க முடியாது அரபி சரியாக. அது கோணல் மானலாம் ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் நான் திக்கி படிக்கிறேன். புரியுதா? இல்லை எனக்கு படிக்க தெரியாமலாம் கிடையாது. என்ன ஏன் இவ்வளோ திக்கி படிக்கிறேன்னா இதுதான் பிரச்சனை. அது அப்படியே இமேஜாக எடுத்து காப்பி பண்ணியிருந்தேன்னா அழகாக படிச்சுட்டு போயிடுவேன். அதுவும் இல்லாமல் லெட்டர் ரொம்ப ஃபாண்ட் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் நான் இது பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பிசுல்மின் அப்படின்னு தான் இருக்குது, ஷிர்க்குன்னு இல்லை. சரியா? இப்போ இந்த ஆர்குமெண்ட் வைக்கும்போது இவங்கெல்லாம் என்ன கவுண்டர் ஆர்குமெண்ட், இப்போ ஜுலும்னு தான் கலக்கக்கூடாதுன்னு இருக்குது, ஷிர்க்கு கலக்கக்கூடாதுன்னு இல்லை. எப்படி? அவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு நம்பிக்கையை இணை வைப்பு எனும் அநீதியால், இந்த இணை வைப்புங்கிறது பிராக்கெட்டு, நம்பிக்கையை அநீதியால் மாசுபடுத்தவில்லையோ, யார் நம்பிக்கை கொண்டதுக்கப்புறம் அநியாயம் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான அமைதி உண்டு. என்ன அமைதி? உலகத்தில் மன நிம்மதி, ஹபுரில் அமைதி, மஹஷரில் அமைதி, ஹவுலுல் கௌசரில் அமைதி, தீர்ப்பு நாளில் போது அமைதி, சொர்க்கத்தில் அமைதி. இத்தனை அமைதியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட யாரையும் நீங்கள் ஷிர்க்கு வைக்கக்கூடாது அப்படின்னு. இதில் என்ன கூத்து அப்படின்னா, இது ஜுலும் தான், இது ஷிர்க்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பயங்கர காமெடினா, நான் சொன்னேன்ல, குரானுக்கு ரசூல்லா சொன்ன விளக்கங்கள் மிக சொற்பம். அந்த சொற்ப ஆயத்துகளில் இதுவும் ஒன்று. இதுக்கு ரசூல்லா விளக்கம் சொல்லியிருக்காங்க. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, எவர் இறை நம்பிக்கை கொண்டு பின்னர் தமது இறை நம்பிக்கையுடன் அநீதியை கலந்து விடவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு எனும் 6வது அத்தியாயம் 82வது வசனம் அருளப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு அது கடினமாக தெரிந்தது. நான் இது ஈமான் கொண்டுட்டு அநியாயம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது நாங்கள் தான் எவ்வளோ அநியாயம் பண்ணியிருப்போமே, நம்ம தெரிஞ்சு பண்ணுறோம், தெரியாமல் பண்ணுறோம், நமக்கு இது நல்லதுன்னு நினச்சி சில பேர் பண்ணியிருப்போம். எங்களில் யார்தான் தமக்கு தாமே அநீதி இழைக்காதவர் ஆவார் அப்படிங்கிற சொல்கிறாங்க. யார்? எல்லாரும் அநியாயக்காரங்களாச்சே அப்படிங்கிறான். அப்போ இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதி என்பது நீங்கள் நினைக்கிற அர்த்தம் இல்லை. உண்மையில் லுக்மான் தம் புதல்வரிடம், என் அன்பு மகனே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது தான் மாபெரும் அநீதியாகும் என்று சொன்ன 31வது அத்தியாயம் 13வது வசனத்தை எடுத்து அதற்கு பொருளாகும் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை வச்சு ஆதாரம் காட்டின ஒரு விஷயத்தை ஃபித்னா பண்ண முடியுதுன்னா அப்போ நீங்கள் என்னெல்லாம் ஃபித்னா பண்ணுவீங்க? ஒரு ஆயத்துக்கு இதுதான் மீனிங்ன்னு அது இறக்கப்பட்ட ஒருத்தரே இன்னொரு ஆயத்தை வச்சு விளக்கம் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் மறுத்து பேசுகிறீங்க அப்படின்னா அல்லாஹ்வும் ஒரு சோதிக்கிறான். புரியுதா? அல்லாஹ்வும் சோதிக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல ஷிர்க்குன்னு சொல்லியிருக்கலாமே, ஜுலுமுங்கிறான். அப்படியா? லூப் ஹோல் வைக்கிறான். அப்படியா? யாரெல்லாம் நான் ஷிர்க்கு வைக்கல, ஜுலும் தான் பண்ணேன். அப்படியா? வாடா பண்ணு, வாடா கண்ணு, நான் ஜுலும் பண்ணல, ஷிர்க்கு தான் வச்சேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீ அனுமதிச்சது தானே. நீ தானே சொன்ன என்னுடைய செல்ல பிள்ளைகளில் ஏதோ ஒரு பிள்ளையை பிடிச்சி வந்துருங்க, எல்லாம் வசீலாவை தேடுங்கன்னால. இப்போ அந்த வசீலாவை நாங்கள் தேடிட்டோம். இதில் என்ன, இது ஆக்சுவலாக இந்த ஹதீஸ் எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு நானே லுக்மான் ஆயத்தை எடுத்து தான் வச்சுருக்கேன்.
நோட்ஸுக்கு. அதாவது ஜுலுமுன்னா இதுதானே, குரானே விளக்கமாச்சு அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தா ரசூல்லா சொன்ன எனக்கு இன்னும் சந்தோஷமாக போச்சு. அது பரவாயில்ல, நாம் சொன்னோம்னா அது விளக்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றவாங்க. இப்போ ரசூல்லா ஹதீஸே கிடச்சிருக்குது. அதான் சொல்கிறோம்ல, கொஞ்சம் நம்ம குரானை வந்து ஸ்டடி ரெகுலர் அந்த ஃபாலோஅப் இருந்தோம்னா நமக்கே வந்து கிளியர் ஆகிடுதுன்ற. குரானுக்கு வந்து எப்படி குரான் வந்து வச்சு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது இந்த இடத்துல இவங்களுடைய பிரச்சனையும் என்ன, இவங்களுடைய பிரச்சனையும் வந்து என்ன அப்படின்னா, அதை வச்சு அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக உலக லாபங்களை அடைந்து கொண்டார்கள். இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியோடு தான் இப்ராஹிம் நபி மோதுறாங்க. புரியுதா? இதே தான் இன்றைக்கி நம்ம பிரச்சனை. அல்லாஹ்வை வணங்குறோமா? வணங்குறோம். அதே சமயம் மற்ற விஷயங்கள், பொருளாதாரம், சமூகம், அரசியல், இது மூன்றும் என்னவாக இருக்குது? லாபங்களை அடிப்படையாக கொண்டு